ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்மநிகிலம் ஜனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஏற்கனவே உங்களுக்கு சூரியன் சந்திரன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பரிகாரத்தை பற்றி பேசினோம். இப்போ சொல்ல போகிறது இந்த பூமி சம்பந்தமான பிரச்சனை தீர்றதுக்கு. இந்த பூமி சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா, சில பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அட்வான்ஸ் கொடுப்பா, வீடு வாங்க முடியாது, அதாவது மீதி பணம் கிடைக்காது. சில பேர் வீடு விற்கணும்னு பார்ப்பா, ஆனால் அந்த வீடை விற்க முடியாத நிறைய இடைஞ்சல்கள் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து பிரிக்கணும்னு நினைப்பா, ஆனால் அந்த வீடு பூமி நிலம் சம்பந்தமான சொத்தை பிரிக்க முடியாது. இதை தவிர சில பேருக்கு இந்த தோல் சம்பந்தமான ஆரோக்கியத்தில் குறைபாடு, தோல் சம்பந்தமான அலர்ஜி இருக்கும், வியாதி இருக்கும். சில பேருக்கு இந்த இரத்த சம்பந்தமான தொல்லை இருக்கும். சிலருக்கு சகோதரருக்கு உள்ள பகை இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எந்த விதமான பரிகாரம் பண்ணலான்றதை பற்றி இப்போ பேச போகிறோம். பொதுவாகவே நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, எளிமையாக பண்ணுங்கள், அது சிறப்பாக இருக்கும். ரொம்ப நம்ம சக்திக்கு மீறின அளவில் இறங்கி எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம நவக்கிரக சந்நிதியில் போயிட்டோம். இது செய்யற கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த இப்போ சொல்கிற பரிகாரத்தை செய்யக்கூடிய கிழமை அங்காரக பகவானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை இதை பண்ணலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நவக்கிரக சந்நிதியில் போய் அங்கார பகவானுக்கு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா சிவப்பு பட்டு இல்லை சிவப்பு வஸ்திரம் சாத்திட்டு உங்களுக்கு அங்காரகனுக்குரிய அஷ்டோத்தரை சொல்லி நாமாவளி சொல்லி வழிபாடு பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இதோடு சேர்த்து துர்க்கையும் வழிபாடு பண்ணலாம், அல்லது முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணலாம். துர்க்கையோட வழிபாடுன்னு சொல்லும்போது துர்கா சூக்தம் சொல்லலாம். அந்த துர்கா சூக்தத்தை சொல்லிவிட்டு துர்காதேவியோட நாமாவளிகளை சொல்லி அட்டோத்தரம் பண்ணலாம். அங்காரகனுக்கு அன்னமும் சாதமும் உங்களுக்கு துவரையும் கலந்த ஒரு இது விசேஷம். ஆனால் இந்த துவரையில் சாதம் கலந்து பண்ண தெரியலன்னா புளியோதரை பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ஒரு செப்பு பாத்திரத்தில் நல்ல துவரை, முழு துவரை, உங்களுக்கு நவதானியங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக அதை அதாவது பண்ணாமல், இப்போ துவரைனா உடைக்காமல், நெல்லுன்னா நம்ம அதை உடைச்சி அரிசி ஆக்காமல் அப்படியே எடுக்கிறது. நவதானிய கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. இன்றைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்திலே இருக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் சகோதரிகள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், அல்லது சகோதரி ஸ்தானத்தில் யாரேனும் இருந்தால் அவர்கள் உதவுவார்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் சீராகும், பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு தாய் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு வெகுமதி, சீதனம் இல்லை ஒரு கிஃப்ட் உங்கள் பிரதர்டேந்து வரும், அம்மா அப்பாட்டேந்து வரும். நீங்கள் விரும்பும் பொருளை அல்லது வாங்க நினைத்து கொண்டிருக்கும் பொருளை அவர்கள் உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 5 குடைவனும் 9, 10 ஆகிய வீடுகளுக்குடையவனும் ஒன்றாக 7ஆம் இடத்தில் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ரிஷப ராசிக்கு சனி நன்மை செய்யும் கிரகம்.
அது 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு இன்னும் மேன்மேலும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் இப்பொழுது கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் சிறப்பாக உங்களது பணிகளை ஆற்றுவீர்கள். இல்லத்திலும் வெளியிலும் அலுவலகத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் ஏற்படும். திடீர் தனலாபம்னா சூதாட்டம்னு அர்த்தம் இல்லை. ஏதோ வர வேண்டிய அமௌண்ட் வரும், இல்லை வேறு ஏதாவது கிஃப்ட் மாதிரி வரும். உடனே சூதாட்டம் ஆட சொல்லியிருக்காரு சாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஐ எம் அகெயின்ஸ்ட் தட். சூதாட்டம்லாம் எனக்கு யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி செய்ய சொல்லி. இன்றைய நாள் ஆனால் உங்களுக்கு பணவரவு ஏதோ அதிசயமாக, ஆச்சரியமாக, அபூர்வமாக, எதிர்பாராத விதமாக, நல்ல விதமாக ஒரு பெரிய பணவரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த விதத்தில் வரும், எப்படி அதை இறைவன் கொடுக்க போகிறான் என்பது இறைவனுக்குத்தான் தெரியும். அது எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது. எத்தனை சைபர் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே நடைபெறுகின்ற தசாபுக்தியை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ராசிக்கு 10ஆம் இடமான மேஷத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு மிக அற்புதமான நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 10க்குடைய செவ்வாய் 7லே உச்சம் பெற்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அசையா சொத்து வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். கடகராசி இளைஞர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நீங்கள் மாணவ மாணவியராக இருந்தால் நீங்கள் கல்வி பயிலும் கல்லூரியிலோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ உங்களுக்கு சில பரிசுகள் கிடைக்கலாம், பாராட்டுகள் கிடைக்கலாம். ஆசிரியர்கள் உங்களை மனம் விட்டு புகழ்வார்கள் அனைவர் முன்னிலையிலும். அத்தகைய ஒரு பெருமிதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது சக மாணவர்களெல்லாம் சேர்ந்து கரகோஷம் எழுப்பி உங்களை கௌரவிப்பார்கள். அற்புதமான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குறிப்பாக மாணவ மாணவியர், இளைஞர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், இப்பொழுதுதான் வேலையிலே சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள், நல்ல உத்தியோகத்தில் இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இது மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று உறுதியாக சொல்லலாம். நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்றும் சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். கடன்லாம் இருந்தால் இப்போ கிளியர் ஆகிடும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் உட்கார்ந்து கொண்டு ருணம், ரோகம், சத்ரு 3ஐயும் இல்லாமல் பண்ணிவிடும். 6ஆம் இடத்திலே சனி வரும்பொழுதும் செவ்வாய் வரும்பொழுதும் ருணம், ரோகம், சத்ரு இருக்காது. ஒரு சில ராசிகளுக்கு அதை ஜாஸ்தியாக்கும், அதிகரிக்க செய்து பிறகு குறைக்கும், இல்லாமல் செய்யும். ஆனால் இப்பொழுது ருணரோக சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் அந்த மூன்றும் இல்லாமல் செய்துவிடும். ருணம் இல்லை, ரோகம் இல்லை, சத்ரு இல்லை என்னும் நிலைக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தருணம் என்று சொல்லலாம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறப் போகும் ஒரு நாள் என்று இதை சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கன்னி ராசிக்கு தொடர்ந்து இன்றைக்கும் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகிய முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நாள் தள்ளி வைத்து விடுங்கள். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்கள். அன்றாட கடமைகள், டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. சந்திராஷ்டமத்துக்காக அதை எதையும் விட வேண்டாம். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்குவது, முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவது, கையெழுத்து போடுவது, ஒப்பந்தங்களிலே கையெழுத்து போடுவது போன்றவையெல்லாம் இப்பொழுது தவிர்த்து விட வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுமாரான நாள் என்று தான் சொல்ல முடியும். 8ஆம் இடத்திலே போய் சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மனதிலே ஏதோ ஒருவித எதிர்மறை எண்ணம் உறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்காது.